அண்மை செய்தி. கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான மூவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். அதாவது கடந்த 2ஆம் தேதி கோவையில் நடைபெற்ற கல்லூரி மாணவி மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மதுரை மற்றும் சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதாவது அவர்கள் வெள்ளக்கிணறு துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கியிருந்த போது காவல்துறையினர் மூவரையும் சுட்டு பிடித்தனர். குறிப்பாக காளீஸ்வரன், கருப்பசாமி, தவசி என்ற 3 பேர் அவர்கள் காலில் குண்டடிப்பட்டு அந்த நிலையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 3ஆம் தேதி முதல் இன்று வரை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வரை சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில கோவை JM2 நீதிபதி அப்துல் ரஹ்மான் கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் வந்து அம்மூவரிடம் விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணையை தொடர்ந்து அந்த மூவருக்கும் வருகிற 19ஆம் தேதி வரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டு சென்றிருக்கிறார். தற்போது அவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில நாளை அல்லது நாளை மறுநாள் அவர்களது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்ட பிறகு அவர்கள் கோவை மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு நீதிமன்ற காவலுக்கு வைக்கப்படுவார்கள். மீண்டும் வருகிற 19ஆம் தேதி அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி அப்துல் ரஹ்மான் உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.